Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Happy Taste Buds. இன்னைக்கு நம்ம Happy Taste Budsல boiled egg வச்சு கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து சப்பாத்திக்கு சூப்பரா இருக்கும். and நீங்க கீ ரைஸ், டொமேட்டோ பிரியாணி, குஷ்கா ரைஸ்க்குலாமே வந்து இது நீங்க சைடு டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். சோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு panல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 5 boiled egg எடுத்துர்க்கேன். ஸோ ஒரு 3 to 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் நான் மூணு சேர்த்துருக்கேன். இதில் நம்ம இதில் கரம் மசாலாவும் சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் ஒரு மூணு சேர்த்தா போதும். இது பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில்லியை வந்து நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் 3 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். ஆனியன் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஆனியன் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்க்குறேன். ஆனியன் லைட் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கினா கரெக்டாக இருக்கும். இதோட பச்சை வாசனை எல்லாமே முழுசாக போயிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ராஸ்மெல் போனதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. இதை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் இதை சாட்டே பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா சாஃப்டாகி இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நமக்கு அந்த பேஸ் கிரேவி கிடைக்கணும். அது வரைக்கும் இதை குக் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி விட்டு மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துடலாம். ப்ளெயின் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், தனியா பவுடர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கிட்டு இல்லை தண்ணி சேர்த்துக்கலாம். இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இப்போ இதை மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா குக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கர்டு சேர்த்துக்க போகிறோம். கர்டு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நான் பீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை சேர்த்துக்கலாம். கர்டு சேர்த்துட்டு ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க ஒரு 2 மினிட்ஸ்க்கு. இல்லைன்னா வந்து அது கர்டில் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ லேசாக கொதி வந்துருச்சு. இப்போது நம்ம தேவையான உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் பவுடர் சால்ட் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம எக்கு சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கிளறி விட முடியாது, எக்கு உடையும்.
அதனால் இந்த டைமில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க. பாயில்டு எக்கு நீங்கள் எடுத்து இப்படி கீனியும் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு மசாலா உள்ளே இறங்கும். இல்லை கம்மி போர்ஷன் தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். ஹாஃபாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப கிரேவியை மிக்ஸ் பண்ணி விடாதீங்க. அந்த எல்லோ வந்து அதில் மிக்ஸ் ஆகும். நிறைய பேருக்கு அது ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்டேஜில் கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஃப்ரெஷ்ஷான கோரியாண்டர் இதை சேர்த்துட்டு மூடிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இது குக் ஆகட்டும். ஸோ தட் அதோட மசாலா எல்லாமே வந்து உங்களுக்கு எக்கில் இறங்கணும். எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை பிளேட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். எக் கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு, பூரி, தோசை, கீ ரைஸ், ஈவன் பிரியாணி, அந்த தக்காளி சாதம் அந்த மாதிரி மிக்ஸ்டு ரைஸ்க்கு உங்களுக்கு சைட் டிஷ்ஷாகவுமே சூப்பராக போகும். அண்ட் ஈவன் பிளெயின் ரைஸோடையும் நீங்கள் சாப்பிட்லாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சது அண்ட் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.